Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchengodu Namakkal district and Sangagiri Salem district. விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இன்னும் என்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு அந்த நிலைப்பாட்டில் வரவில்லை. நீங்க இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டது திமுக பின்னாடி இருந்து உங்களை சொல்றாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க அழுத்தம் சொன்னதுனால. திமுகங்கிறது யாரோ கிடையாதுங்க, அவங்க எங்க கூட்டணி தானே. நாங்க திமுக கூட்டணி தானே இருந்தோம். நாங்கள் திமுக கூட்டணி தான் நின்று இந்த 2 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம். அப்போ திமுக ஒரு கருத்து சொன்னதுனாக்க நாங்கள் டக்குன்னு புறந்தள்ளிட முடியாதுல்ல. திமுக சொன்னதாகவோ அல்லது அதிமுக சொன்னதாகவோ கூட வெளியில் வதந்திகள் இருக்கலாம். நாங்கள் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ கூட்டணியில் இருக்கும்போது அவங்க ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்கன்னா அந்த ப்ரப்போசலை நாங்கள் தூக்கி எறிந்து விட முடியாது. நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களோடு இணைந்து பயணப்பட்டிருக்கிறோம். பல போராட்ட களங்களில் கைகோர்த்து நின்று இருக்கிறோம். எனவே அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே ஆட்சி அமைப்பதற்காக மட்டும் எங்கள் ஆதரவை நல்குகிறோம் என்றுதான் நான் 9ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது கூறினேன். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே இன்னொரு கட்சிக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு ஆதரவை நல்கியிருக்கிறோம், அவ்வளவுதான். அமைச்சரவையில் இடம்பெற்றால் நாங்கள் கூட்டணியை முற்றாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று பொருள். அந்த முடிவை எடுப்பதா இல்லையா என்கிற ஒரு கிரைசிஸ், எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நெருக்கடி. ஆக அது தொடர்பாக விவாதிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படாதா? எதுக்காக இவ்வளவு தூரம் இழுபறி பண்றாங்க, ஏன் தாமதப்படுத்துறாங்க, இவங்க ஏதோ திரைமறைவில் பேரம் பேசுறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு அவங்களோட எந்த அக்சஸும் கிடையாது. நீங்க சொன்னீங்க இன்னமும் அமைச்சர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு எங்க கட்சி தோழர்கள் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி எல்லாம் இன்னைக்கு மரியாதை நிமித்தம் சந்திக்க வர்றாரு, அந்த இடத்துல போய் நாங்க டிமாண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். இல்ல அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம்ல, இதுதான் பேசிட்டு இருக்கோம். அப்படிதான் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். போதும் தம்பி, இல்ல பார்க்கல. திமுக அதிமுக கூட்டணி பேசப்பட்டதா என்ற விவகாரத்துக்கு திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாக விஜய் அவரை சந்திக்க வருவதாக தெரிகிறது. விஜயிடம் எந்த நிபந்தனையும் விதிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். திமுக அதிமுக கூட்டணி பேசப்பட்டதா என்பதற்கும் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். பல்வேறு பரபரப்புகளுக்கு மத்தியில் திருமாவளவனின் பேட்டியை தற்போது பார்த்தோம். திமுக அதிமுக கூட்டணி குறித்து பேசப்பட்டதா என்பதற்கு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். விஜய் தற்போது தன்னை சந்திக்க வருகிறார். விஜயிடம் எந்த நிபந்தனையும் நாங்கள் விதிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக அதிமுக கூட்டணி குறித்து பேசப்பட்டதாகவும் திமுக அதிமுக கூட்டணி அமைத்து அரசமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தங்களிடம் தெரிவித்ததாகவும் இந்த முடிவு தங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாகவும் சி.வி. சண்முகம் தரப்பு இன்று காலையில் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அந்த விவகாரம் பூதாகரமாக மாறியிருக்கும் சூழலில் திருமாவளவன் அது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். திமுக சார்பில் அந்த திட்டம் முன்மொழியப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். திரைமறைவு பேரம் எதுவும் நடக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். திமுக அதிமுக கூட்டணி குறித்து பேசப்பட்டதா என்பதற்கு திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். திமுக சார்பில் அந்த திட்டம் முன்மொழியப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். பின்னணியில் என்ன நடந்தது என்ற கேள்விகள் எழுந்துள்ள சூழலில் திருமாவளவனின் இந்த பதில் கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் அந்த திட்டம் முன்மொழியப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். திரைமறைவு பேரம் எதுவும் நடக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். முன்னதாக திமுகவின் RS பாரதி அதனை மறுத்திருந்தார். அவ்வாறான பேச்சுக்கள் எதுவும் நடக்கவில்லை, சி.வி. சண்முகம் திமுகவின் மீது பழி போடுகிறார் என்று தெரிவித்திருந்தார். தற்போது திருமாவளவன் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். திமுக சார்பில் அந்த திட்டம் முன்மொழியப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். இன்று காலையிலேயே சி.வி. சண்முகம், SP வேலுமணி தரப்பு ஒரு பரபரப்பை கிளப்பி இருந்தது.
அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்பதற்கு விடையாக அந்த செய்தியாளர் சந்திப்பு அமைந்திருந்தது. பிளவு பகிரங்கமாக வெளியே தெரிந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். திமுக அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தான் முதலமைச்சர் ஆக போவதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டத்தை எங்களிடம் கூறினார். அதனை கேட்டு நாங்கள் அதிர்ந்தோம் என்று தெரிவித்தார் சி.வி. சண்முகம். அதில் எங்களுக்கு உடன்பாடில்லை, ஆகையால் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கிறோம். திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்டது அதிமுக என்று தெரிவித்திருந்தார் சி.வி. சண்முகம். அரை நூற்றாண்டாக திமுகவை எதிர்த்தே அதிமுக அரசியல் செய்து வந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார் சி.வி. சண்முகம். ஆகையால் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தார். அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து தாவேகாவுக்கு ஆதரவு கடிதத்தையும் கொடுத்துவிட்டனர். திமுகவோடு இணைவது என்பது அதிமுகவுக்கு அழிவு, ஆகையால் தாவேகாவுக்கு எங்களது ஆதரவை வழங்குகிறோம் என்றும் தெரிவித்தார் சி.வி. சண்முகம். மற்றொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் அவரின் தலைமையில் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தரப்பு எம்எல்ஏக்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தும் காட்சிகளையும் பார்க்கிறோம். திமுக அதிமுக கூட்டணியா, பின்னணியில் நடந்தது என்ன, அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கிறோம். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.